ആരും പ്രസംഗിച്ചിട്ടല്ല, யாரும் பிரசங்கித்து அல்ல, ആരും സംസാരിച്ചിട്ടല്ല, யாரும் பேசினதால் அல்ல, നമ്മൾ മുഴങ്കാലിൽ ഇരുന്നിട്ടാണ് എന്തെങ്കിലുമൊക്കെ സംഭവിച്ചിട്ടുള്ളത്. நாம் முழங்காலிலே படியிட்டு ஜெபித்ததினால்தான் ஏதாவது நடந்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു പ്രസംഗം കേട്ടത് കൊണ്ടോ ആരോ എനിക്ക് വേണ്ടി സംസാരിച്ചത് കൊണ്ടോ ഒന്നല്ല. ஒரு பிரசங்கத்தை கேட்டதினாலோ யாரோ எனக்காக பேசினதினால் காரியங்கள் நடக்கவில்லை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഞാൻ മുഴങ്കാല് മടക്കി நான் முழங்கால் படியிட்டு ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചത് കൊണ്ടാണ്, தேவனிடத்தில் ஜெபித்ததினால்தான் എന്റെ കാര്യങ്ങൾ നടന്നത്, என்னுடைய காரியங்கள் நடந்தது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇവിടെ ദാനിയേലിന് വിരോധമായി இங்க தானியேலுக்கு விரோதமாக ദാരിയവേശ് രാജാവ് എഴുന്നേൽക്കുകയാണ്. இங்க தரியா ராஜா எழும்புகிறான். തനിക്ക് വിരോധമായി രേഖകൾ എഴുതി, தனக்கு விரோதமாக அங்கே அங்கே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் காகிதங்களை எழுதி, லெட்டர் எழுதி, ആമേൻ, ആ രേഖകൾ എഴുതിയപ്പോ சில தாக்கீதுகள் அங்கே எழுதப்பட்ட போது ദാനിയേൽ ഭയപ്പെട്ടില്ല. தானியேல் அதை கண்டு பயப்படவில்லை. അവൻ പതിവ് പോലെ 3 നേരം പ്രാർത്ഥിച്ചു. அவன் எப்பொழுதும் முன்பு செய்து வந்த படையே 3 முறையும் தினமும் ஜெபித்து അവൻ வந்தான். യെരൂശലേമിന് നേരെ ഡോർ തുറന്നിട്ട് പ്രാർത്ഥിച്ചു. அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து ஜெபித்தான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മുഴങ്കാൽ മടക്കി, പ്രതികൂലത്തിന്റെ നടുവിൽ, പ്രതിസന്ധിയുടെ നടുവിൽ ദാനിയേൽ മുഴങ്കാൽ മടക്കി പ്രാർത്ഥിച്ചത് കൊണ്ട്, ஆமென், போராட்டத்தின் நடுவிலும் எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததின் காரணத்தினால் സിംഹങ്ങൾ ദാനിയേലിന്റെ മുമ്പിൽ മുട്ടുമടക്കി, சிங்கங்கள் தானியேலுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഏത് പ്രതികൂലത്തിലാണോ നീ ആയിരിക്കുന്നത്, எந்த போராட்டத்துக்குள்ளே நீ இருக்கிறாயோ, നീ മുഴങ്കാൽ മടക്കിയാൽ நீ முழங்கால் படியிட்டால் സകല പ്രതികൂലങ്ങളും നിന്റെ മുമ്പിൽ മുഴങ്കാൽ മടക്കും. சகல போராட்டங்களும் உனக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும். அல்லேலூயா. പ്രശ്നം എങ്ങനെയാ വന്നത്? பிரச்சனை எப்படி வந்தது? ഭയങ്കര സൗണ്ട് ഉണ്ടാക്കിക്കൊണ്ടാ വന്നത്. பயங்கர சவுண்டை உண்டு பண்ணி கொண்டல்ல, ഭയങ്കര ഗർജിച്ചുകൊണ്ടാ വന്നത്. ஆமென், பயங்கரமாய் கர்ஜித்து கொண்டு வந்தது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിന്നെ ഇപ്പൊ കീറിക്കളയും, உன்னை நான் இப்பொழுதே கிழித்தெறிவேன், നിന്നെ ഇല്ലാതാക്കും, உன்னை இல்லாமல் பண்ணுவேன். ഭയങ്കര വെല്ലുവിളിച്ചോണ്ടാ വന്നത്. பயங்கரமாக சவால் விட்டு கொண்டுதான் வந்தார். നമ്മളാണെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? நாம இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? അയ്യോ സിംഹം വരുന്നു എന്ന് ஐயோ പറഞ്ഞു சிங்கம் வருகிறது என்று சொல்லி എല്ലാ ഡോറും കുറ്റിയിടും. எல்லா கதவுகளையும் நாம் தாப்பால் போட்டு விடுவோம். പ്രാർത്ഥിച്ചവൻ ധൈര്യമുള്ളവനാ. ஆனால் ஜெபித்தவன் தைரியசாலி. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ഭീരുവല്ല, ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பயப்படுகிறவன் அல்ல, അമ്മേ, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ஜெபிக்கிறவன் ധൈര്യശാലിയാണ്. அவன் தைரியம் உள்ளவன். ധൈര്യമുള്ളവർ മാത്രം കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, தைரியம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். കമാൺ 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 கமான் சபையே, கைகளை நல்ல தட்டி. ധൈര്യമുള്ളവൻ വാതിലടച്ച് കുറ്റിയിട്ടിരിക്കാനല്ല, ഇട്ട കുറ്റിയെ ഊരി ഡോർ ഓപ്പൺ ചെയ്യുക. ஆமென். தைரியம் உள்ளவன் வாசலை அடைத்து அவன் உட்கார்ந்து பயந்திருக்க மாட்டான். அவன் கதவுகளை திறந்து, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்காய் நிமிர்ந்திருப்பான். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ധൈര്യമുള്ളവർ മാത്രം കരങ്ങളെ അടിച്ച്, தைரியம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை தட்டி. മുഴങ്കാൽ മടക്കുന്നവൻ ഒന്നിനെയും പേടിക്കേണ്ട ആവശ്യമില്ല. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன் ஒன்றை கண்டும் பயப்பட தேவையே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെയല്ലേ സംഭവിച്ചേ? அப்படிதானே நடந்தது. ഡോർ ഓപ്പൺ ചെയ്തിട്ട് മുഴങ്കാലിരുന്ന് പ്രാർത്ഥിച്ചു. அவன் கதவை திறந்து விட்டு முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? സിംഹങ്ങൾ മുട്ടുമടക്കിയെന്ന്. ஆமென். சிங்கங்கள் அவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு விட்டது. 2024 നിന്നെ കൊല്ലും, മുടിക്കും, ശപിക്കും, ഇല്ലാതാക്കുമെന്ന് പറയുന്നവർ, உன்னை கொல்லுவேன், சபிப்பேன், இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவன், മുഴങ്കാൽ മടക്കുന്ന നാള് വരുന്നു. முழங்கால் படியிடுகிற நாட்கள் வருகிறது. Receive the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவோம். കരങ്ങളെ തട്ടി, കരങ്ങളെ തട്ടി, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி வல்லமையாய். അപ്പോ മുഴങ്കാൽ മടക്കുന്നവന്റെ മുമ്പില് முழங்கால் படியிடுகிறவனுக்கு முன்பாக ശത്രു മുഴങ്കാൽ മടക്കും. எதிரி சத்துரு முழங்கால் படியிடுவான். വേദ പുസ്തകം வேத புத்தகம் പ്രസംഗത്തിന്റെ പുസ്തകമല്ല. அது பிரசங்கத்தின் புத்தகம் அல்ல. വേദ പുസ്തകം வேத புத்தகம் പ്രാർത്ഥനയുടെ പുസ്തകമാണ്. அது ஜெபத்தின் புத்தகமாய் இருக்கிறது. ஆமென்.
എല്ലാവരും ചിന്തിക്കുന്നത്, எல்லாரும் நினைப்பது என்னவென்றால், ഞാൻ കണ്ണടച്ച് തുറന്ന വേദപുസ്തകം തുറക്കുമ്പോൾ நான் கண்ணை மூடிக்கிட்டே வேத புத்தகத்தை திறக்கும் போது മെസ്സേജിങ് വരുമെന്നാ ചിന്തിക്കുന്നത്. செய்திகள் வரும் என்று தான் நினைக்கிறாங்க. ചിലർ അങ്ങനെയാണ്, കർത്താവേ ദൈവഹിതമുള്ള ഒരു മെസ്സേജ് തരണമേ. ஆமென். சிலர் அப்படிதான், ஆண்டவரே உமக்கு சுத்தமான செய்தியை தருவீராக என்று சொல்லி വേദപുസ്തകം തുറന്നിട്ട് கண்ணை மூடி வேத புத்தகத்தை திறந்து, യഹോവ എന്റെ ഇടയനാവുന്ന എനിക്ക് മുട്ടുണ്ടാകില്ല, അതായിരിക്കും ഇന്ന് പ്രസംഗിക്കുന്നത്. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன், அதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. വേദപുസ്തകം മെസ്സേജ് പ്രിപ്പയർ ചെയ്യുന്ന പുസ്തകമല്ല. வேத புத்தகம் செய்திகளை ஆயத்தம் பண்ணப்படுகிற புத்தகம் அல்ல. വേദ പുസ്തകം നിന്നെ പ്രാർത്ഥന പോരാളിയായി പുറത്തെടുക്കുന്ന പുസ്തകമാണ്. உன்னை ஜெப வீரனாக போராடுகிறவனாக வெளியே கொண்டு வருகிற புத்தகமாக இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. யாக்கோபு ഒരു പ്രാർത്ഥനാ മനുഷ്യനായിരുന്നു. அவன் ஒரு ஜெப வீரனாயிருந்தான். യാക്കോബിനെ കുറിച്ച് ചരിത്രകാരൻ പറയുന്നത്, யாக்கோபை குறித்து சரித்திரர்கள் சொல்கிறார்கள், അവൻ ഒട്ടകത്തിന്റെ കാലുള്ള മനുഷ്യൻ എന്നാ പറയുന്നത്. அவன் ஒட்டகத்தின் காலை உடைய மனுஷன் என்று சொல்கிறார்கள். அவന്റെ கால் ஒட்டகത്തിന്റെ கால் പോലെ എന്നാ പറയുന്നത്. அவனுடைய கால்கள் ஒட்டகம் கால் எப்படி இருக்குமோ அப்படி என்று சொல்கிறார்கள். ஒட்டகത്തിന്റെ കാലിന്റെ പ്രത്യേകത, ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய காலின் சிறப்பம்சம், அது முட்டு குத்திയാണ് എഴുന്നേൽക്കുന്നത്. அது முழங்கால் படியிட்டு தான் எழுந்திருக்கும். அது முட்டு മടക്കിയാണ് കിടക്കുന്നത്. அது முழங்கால் படியிட்டு தான் படுக்கும். അമ്മ ഒട്ടകം എന്ത് ചെയ്തായിരുന്നാലും അതിന്റെ മുട്ടൊന്ന് മടക്കണം. ஒட்டகம் எதை செய்த வேண்டுமானாலும் அதை முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். അതുകൊണ്ട് യാക്കോബിന് എന്ത് വേണമെങ്കിലും, அப்போ யாக்கோபுக்கு அதனால என்ன தேவை என்றாலும் അപ്പന്റെ അമ്മയുടെ അടുത്ത് പോയി അടി ഉണ്ടാക്കലല്ല, தகப்பனுடைய தாயுடைய அருகே சென்று சண்டை போட தேவையில்லை. എനിക്ക് പൾസർ ബൈക്ക് വേണം, எனக்கு பல்சர் பைக் வேணும், എനിക്ക് ഡ്യൂക്ക് വേണം, எனக்கு டியூக் பைக் வேணும், എനിക്ക് അത് വേണം, எனக்கு அது வேணும், ഇത് വേണം என்று சொல்லி അപ്പന്റെ അമ്മയുടെ അടുത്ത് പോയി അടി ഉണ്ടാക്കലല്ല, தகப்பனிடத்துல தாயிடத்துல போய் சண்டை போடுவதற்கல்ல, മുഴങ്കാലം മടക്കും, முழங்கால படியிட்டு അവന്റെ കാര്യങ്ങളെല്ലാം പരിഹരിക്കപ്പെടും. அப்பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி பூர்த்தி கொடுக்கப்படும். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്റെ കാര്യങ്ങളെ പരിഹരിക്കുന്ന നല്ലൊരു കർത്താവ് ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. உன்னுடைய காரியங்களை பரிகரிக்கக்கூடிய கர்த்தர் இந்த இரவுல இந்த அறைக்குள்ளே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம்.